நிதி ஆதாரம் போதாது, இது வந்து தமிழக அரசு வந்து அனுமதி பெற்று தான் பண்ணணும் வந்து எனக்கு ரிப்ளை மனு குறைத்தீர்வு மனு கொடுத்தாங்க. மேடம் நீங்க அம்மனார் பிரச்சனையை சரி பண்ணாதான் அக்கம் பக்கம் இருக்கிற வாட்டர் சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க சார்? நிமி சார் அவங்க அம்மங்கால் தெருவில் உள்ளாங்க. அம்மங்கால் தெரு ஃபுல்லாகவே வந்து டோட்டலாகவே வந்து காஞ்சிபுரம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். தர்ணாவில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிமுக மாமன்ற உறுப்பினரிடம் மேயர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறார். இந்த திமுக அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில். பூபாலன், விவரம் சொல்லலாம். கண்டிப்பாக கோபாலகிருஷ்ணன். காஞ்சிபுரம் மாநகராட்சியானது 51 வார்டுகளை உள்ளடக்கியது. இந்த 51 வார்டுகளில் பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்காக மாநகராட்சி மாதாந்திர கூட்டமானது மேயர் தலைமையில் நடைபெறும். அந்த வகையில் இந்த மாதத்திற்கான மாதாந்திர கூட்டமானது பழைய மாநகராட்சி எதிரே உள்ள அண்ணா கூட்டரங்கில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இக்கூட்டத்தில் மாநகராட்சிக்கு அடிப்படை தேவையான வசதிகளை நிறைவேற்றுவதற்கான தீர்மானங்களானது வாசிக்கும் பொழுது அந்த தீர்மானங்கள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தாலோ அல்லது வாசிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு பதிலாக வேறு ஒரு தீர்மானம் புதிதாக சேர்க்க வேண்டும் என்றாலோ அதற்கான ஆட்சேபனையினை மாமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கலாம். அந்த வகையில் மாநகராட்சிக்கு தேவையான தீர்மானங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 11வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினரான சண்முகம் என்கின்ற குட்டி தங்கள் வார்டில் வழியாக தனியார் நிறுவனமானது பழுப்புகள் அமைவதற்கான அனுமதியினை இந்த மாநகராட்சியானது வழங்கியிருக்கிறது. அந்த தனியார் நிறுவனமானது ஆங்காங்கே பள்ளம் எடுப்பதால் குழாய் பழுப்புகளும் அதே போன்று பாதாள சாக்கடை பழுப்புகளும் சேதமடைவதால் இது குறித்து பல முறை மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்தோம். அதாவது இந்த சேதமடைந்த பழுப்புகளையும் அந்த பள்ளங்களையும் முறையாக மூட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பியும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மேயரை நோக்கி கேள்வி எழுப்பினார். அதற்கு மேயர் இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் கேள்வி கேளுங்கள் என்று கூறியதும் உடனே அதிமுக மாமன்ற உறுப்பினர் எதற்கெடுத்தாலும் அரசு அதிகாரிகளை கேள்வி கேளுங்கள் என்று கூறுவதற்கு நீங்கள் எதற்கு என்று சரமாரியாக கேள்வி எழுப்பி திறனற்ற நிர்வாக திறமையை கொண்டவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது அருகாமையில் இருந்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இது போன்ற எப்படி நீங்கள் கூறலாம், அதாவது திறனற்ற நிர்வாகம் என்ற வார்த்தை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் என்று அதிமுக மாமன்ற உறுப்பினரிடம் சரமாரியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் பரபரப்பானது நீடித்து வருகிறது. பின்னர் இக்கூட்டத்தில் மீண்டும் தீர்மானங்கள் வாசிக்க துவங்கியதும் 23வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புனிதா சம்பத் தங்கள் வார்டில் 3 வருடங்களுக்கு மேலாக பாதாள சாக்கடை கழிவுநீர் அடைப்பானது ஏற்பட்டு தொடர்ந்து கழிவுநீரானது அச்சாலையிலேயே வழிந்து ஓடுகிறது. இதனால் துர்நாற்றமும் நோய்வாய்ப்பட அதிக வாய்ப்புள்ளதாக பல்வேறு முறை இது குறித்து மேயரிடமும் அதேபோல மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதாக சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கான உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து மாதாந்திர கூட்டத்தில் உள்ளேயே மேயருக்கு எதிராகவே அதிமுக மாமன்ற உறுப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் ஒரு சலசலப்பானது ஏற்பட்டது. மேலும் இது குறித்து இதற்கான பதிலினை அரசு அதிகாரிகள் தான் தர வேண்டும் என்று மேயர் அவர்கள் அரசு அதிகாரிகளை கேள்வி எழுப்பி தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினரிடம் மேயர் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.